ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் பாடி போத்தி ஸ்வர்ண மஹாலில் இருக்கக்கூடிய கிராண்டான ஹாரம் கலெக்ஷன்ஸு, அதோட ஹிப் பெல்ட்டு அப்படின்னா வட்டியானம் கோல்டு இல்லை சில்வரும் இல்லை, அதுதாங்க ட்ரிக்கு. இது எல்லாமே கிளாத்து தான் பண்ணியிருக்காங்கங்க. அந்த வட்டியானம் கலெக்ஷனும் இந்த விளாக்ல லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்த சிஸ்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஹாரம் கலெக்ஷனுங்க. இது போடுவாங்களா இல்லை சும்மா பார்த்துட்டு வர்றதுக்கு விண்டோவில் வச்சுருக்காங்களா என்னன்னே தெரியலங்க. எவ்வளோ வெயிட்டு, 1/2 கிலோ 1/4 கிலோ அப்படி இருக்குங்க வெயிட்டு. கின்னிஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கின்னிஸ் புக்கில் கூட இந்த ஹாரமும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஹாரம் கின்னிஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ட்ரை பண்ண சொன்னாங்க. அப்பா கழுத்தே போயிடுச்சுங்க. இந்த மாதிரி நக்லீஸு, இந்த மாதிரி பேங்கிள்ஸு இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். என்ன சொல்கிறது, இயர்ரிங்ஸு இதெல்லாம் ஓகே, அளவுக்கு போடலாம். அப்போ அது மாதிரி ஹாரமும் நக்லீஸஸ்ஸு இதெல்லாம் போடுவாங்களா எனக்கு தெரியல. இந்த நக்லீஸ் பாருங்களேன், மீனாட்சி அம்மனும் நடுவில் இருக்காங்க மண்டபமில். மதுரை மீனாட்சி அம்மனும் சுத்து. அப்பா எப்படி இருந்துச்சு தெரியுமா. அதே நான் இது கல்யாணம் பண்ணுற மாதிரி சிவனும் பார்வதி நாராயணர் 3 பேர் இருக்காங்கங்க. சிவ கல்யாணம் போல் இது எனக்கு தெரியல. இதில் 3 லேயரில் ஹாரம். இப்போ எவ்வளோ வெயிட்டுங்க, 350 கிராம் 400 கிராம் சொல்கிறாங்கங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இது வாங்குறாங்களான்னு கேட்டேன் நான். மதுரை சைடெல்லாம் இது மாதிரி தான் வாங்கி போடுறாங்கன்றாங்க. என்னவோ இது பார்த்தாலே பயமாக இருக்குது, தூக்கவும் பயமாக இருக்குது. அவ்வளோ வெயிட் இருக்குங்க. கழுத்து எதுக்கு நிற்கும்னுட்டு எனக்கே பயமாக இருந்துச்சு. அந்த டாலர் பாருங்களேன், இதெல்லாம் கெம்பு ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. சாலிடான பீஸு, 320 கிராம் என்னவோ சொன்னாங்கங்க. இது கல்யாணம் முடிஞ்சக்கப்புறமா நம்ம மேலே தலை மேலே அரிசி போடுவாங்கள்ல, மஞ்சள் அரிசி மாதிரி, ஒடிபியம்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டர்ன் மாதிரி எனக்கு தோணுது. இது என்னன்னு தெரில. இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் கின்னிஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கிற ஹாரமாக. 1/2 கிலோ இருக்குங்க. 1/2 கிலோன்னா 500 கிராம்ஸ் கிட்ட சொன்னாங்க. அந்த உள்ள ஒர்க் ஃபினிஷிங் பாருங்களேன். 2 கை போட்டு தூக்க கூட முடியல. கொஞ்ச நேரம்தான் போட்டிருந்தேன், கழுத்து வலி வந்துருச்சுங்க எனக்கு. அப்போ செம்மையாக இருந்துச்சு. சாமி, எல்லா சாமி அந்த உள்ள அந்த ஒரு கோபுரம் மாதிரி இருக்குல்ல, அதில் இருக்காங்க. சைடு ஃபுல்லாக எனக்கே தெரியாமல் சாமியெல்லாம் சைடெல்லாம் இருக்காங்க. எந்த சாமியானே எனக்கு தெரியல. அவ்வளோ அழகாக இருக்குங்க. கின்னிஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்காங்களா. உங்களுக்கு கெட்டு காட்டுறேன் பாருங்கள். கீழே ராமலக்ஷ்மணன் இருக்கிறாங்க மாதிரி, மேலே அந்த லேயர் ஃபுல்லாக சாமி கல்யாணம் பண்ணுற மாதிரி, அந்த சைடு ஒரு குருக்ஷேத்திரமும் அந்த 10 தசாவதாரம் வரும் இல்லைங்க. எல்லா சாமியோட உருவங்களும் கிளியராக இருக்குங்க. அந்த ஃபேஸுமே அந்த சிலையும் தங்கத்தில் எப்படி பண்ணாங்க, அதுக்கு தான் கின்னிஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்காங்க போலன்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது இந்த நெக்லஸ் பாருங்கள். இது ஓகே, இது கூட நம்ம போட்டிக்கலாம் கழுத்தில். இது மேலே லேயர் ஃபுல்லாக முத்து வச்சுருக்காங்க, கெம்பு ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. அம்மனோட உருவம் வருது. கீழே திலகம் ஷேப் மாதிரி ஹேங்கிங் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அடுத்தது இந்த நெக்லஸு ஓகே, நம்ம கூட போட்டிக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. இது ஜிலேபி மாடல் சொல்லுவாங்கல்ல, கெம்பு ஸ்டோன்ஸ் வச்சு. இப்போ இது நியூவாக ட்ரெண்ட் ஆகுதுங்க. அந்த மாதிரி நெக்லஸ் அழகாக தான் இருந்துச்சு. இங்கே இருக்கிற கம்மலும் பேங்கிள்ஸ் எல்லாம் சும்மா காட்டுற ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால் இங்கே பார்த்திங்களா, இங்கே கல்யாணம் ஸ்ரீனிவாச கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோஸுங்க. சூப்பராக இந்த ஒரு பெருமாளும் அம்மனும். அப்பா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஹாரமும். கீழே அந்த க்ரீன் பீட்ஸு, குட்டி குட்டி ரைஸ் பால்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. இதை போத்தி ஸ்வர்ண மஹால் ஆடில் ஜோதிகா மேடம் க்ரீன் போட்டுட்டு ஷூட்டு பண்ணியிருப்பாங்க. அது சேம் பேட்டர்ன் ரெட்டுங்க. இதுக்கு கம்மல் அப்புறம் மோதிரம் எல்லாம் செட்டாக வச்சுருந்தாங்க. இவங்க அங்கே கொலாப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் மாதிரி வந்திருந்தாங்க. என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. அக்கா நீங்கள் விஜய் மம்மி தானே அன்னுட்டு, என்னவோ தெரியல யார் அன்னுட்டு எனக்கு ஆமாம்மான்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்துக்கிட்டேன். அவங்களும் ஏதோ ஒரு ஷூட்டுக்காக வந்திருந்தாங்க. அடுத்தது இதெல்லாம் தாங்க நான் சொல்லியிருந்தது. 150 ருபீஸ்லேருந்து 750 ருபீஸு அவ்வளோதாங்க இருக்குது. எல்லாம் ஹிப் பெல்ட்டு அப்படின்னா வட்டியானம் சொல்லுவாங்கல்ல, அந்த பேட்டர்ன்ஸ் தாங்க இது. இது
₹525 இருக்குது. வெந்தயம் கலரில் இருக்குங்க. நம்ம வந்து புடவை கட்டினாலும் தாவணி பாவாடை வீட்டில் குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை அது மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும். எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. அட்ஜஸ்டபுள் தான், யாராக இருந்தாலும் போட்டிக்கலாம். அப்படியே த்ரெட்டு இது வந்து அது ஃபஸ்ட்டு நான் காட்டினது கோல்டு. இது மாதிரி சில்வரில் வேணுமன்னாலும் அவைலபிள் இருக்குங்க. நான் கிட்ட இந்த காட்டுறேன் பாருங்கள். அப்போ எவ்வளோ ஒர்க் ஃபினிஷிங்காக குந்தன் ஒர்க். இது ₹475 கிட்ட இருக்குது. குந்தன் ஒர்க்ஸ் இருக்குது, இதில் மிரர் இருக்குது, பேர்ல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ மாடல்ஸ் இருக்குங்க. ₹475ங்க. இதுவுமே இப்போ கோல்டில் வாங்க முடியாது. சில்வர் வாங்கிட்டு அதுக்கு கோட்டிங் பண்ணிட்டாவது போட்டுப்பாங்க. இப்போ சில்வர் ரேட்டு கூட ஏறிட்டு இருக்குது. ஆனாலும் இது மாதிரி ஒட்டியானம் வாங்கணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பெஸ்ட்டு ஆப்ஷன் தாங்க. இது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து 150லேருந்து ₹750 வரைக்கும் இருக்குங்க. கொஞ்சம் ஹெவி ஒர்க்குன்னா 500 600 அப்படி இருக்குங்க. இல்லைன்னா 475 மினிமம் எல்லாம் இருக்குது. சில கலெக்ஷன் வந்து 180 250 அப்படி இருக்குங்க. அதில் ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் கிட்டேருந்து காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒர்க்கு பாருங்கள், அப்பா எப்படி இருக்குது பாருங்கள். குந்தன் ஒர்க்ஸ் வச்சுட்டு கீழே லேயரு அந்த பீட்ஸு இது ₹795 இருக்குங்க. இது வந்து எலாஸ்டிக் தான். நம்ம எவ்வளோ குண்டாக இருந்தாலும் எவ்வளோ லென்த்து ஒருக்காவது போகும். அது இல்லாமல் அங்கே நம்மளுக்கு ஹூக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு போடணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹூக் இருக்குது. மேலே கொஞ்சம் மிடில் கொஞ்சம் இடுப்பு பெருசாக இருந்தால் அவங்களுக்கு செகண்ட் த்ரேடுன்னுட்டு 3 ஹூக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது சில்வரில் இருக்கக்கூடியதுங்க. இதுவுமே பாருங்கள், அந்த கண்ணாடி மிரர் ஒர்க்கு பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி இதெல்லாம் பிளாக் கலர் சேரீ இல்லை ஆஷ் கலர் சேரீ அது மாதிரி கட்டினா நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இது வந்து வெந்தயம் கலரில் ஸ்கொயர் பேட்டர்ன் மாதிரி கண்ணாடி வச்சு பண்ணியிருந்தாங்கங்க. ரியல் கண்ணாடி கிடையாது, பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி ஷேடு அப்படியே ஜொலிக்குது எல்லாமே. இது வந்து ₹275 தான் இருக்குது பாருங்கள். நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி 750 800 இப்போ உள்ள வாங்கிடலாங்க. நல்லா இருக்குது. இது மாதிரி ஒன்று இருந்தால் கூட நம்ம ஏதோ மிடில் கிளாஸ் அவங்க நம்மளால் வாங்க முடியாது வட்டியானமெல்லாம், இது மாதிரி கூட ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு வாங்கலாம். ஏதாவது ஜுவல்லரி எல்லாம் போட்டுக்கிட்டு வெட்டிங்க்கு போகும்போது ரிசப்ஷனுக்கு போகும்போது ஏதாவது ஃபங்க்ஷனு வீட்டில் ஏதாவது பூஜை அது மாதிரி இருக்கும்போது இது ஒன்று நம்ம வாங்கி வச்சுக்கிட்டால் யூஸ் பண்ணிக்கலாங்க. அழகாக இருக்கும். செட் அப்படியே நம்ம கோல்டோடு செட் ஆகிடும். இது வந்து ஒரு செம்மண் கலரில் இருக்குங்க. நம்ம கோலம் போடும்போது செம்மண் போடுவாங்கள்ல அந்த கலரில் மிக்ஸ் ஆகுது. இதில் கலர்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு முத்து இந்த ப்ளூ ஃபஸ்ட்டில் இருக்கிறது ப்ளூ ஸ்டோன்ஸு, பிங்க் கலர் ஸ்டோனு, ஒயிட்டு, அப்புறம் கோல்டு, இது மாதிரி என்ன மாடல் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். நான் சும்மா அங்கே நான் பார்த்துருக்கிற கலெக்ஷனும் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கிற கலெக்ஷன்ஸ் தாங்க இங்கே இந்த விலாகில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி விண்டோ ஷாப்பிங் பண்ணணுன்னா இல்லை வாங்கணுன்னா போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் பாடி ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.